سبيل الدموع سبيل مريح، تنهد يا صاحي كي تستريح، وغص الدعاء. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அவன் நம் மீது கடமையாற்றிருக்கக்கூடிய சிறப்புக்குரிய ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். அந்த வல்ல அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு நமக்கெல்லாம் நல்வாய்ப்பை தந்ததற்காக முதலாவது அவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா நிலையிலும் ஒரு அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை துவக்கமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மார்க்கத்திலே எப்படி நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி நல்ல பண்புகளை பேணி நடக்க வேண்டும். எல்லா மூமினிடத்திலும் முஸ்லிமிடத்திலும் நல்ல நடைமுறைகள் இருக்க வேண்டும், நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுகி, நல்ல அறம் என்பது, அல் பிர்ரு என்று சொன்னால் நல்ல அறம் என்று சொல்கிறார்களே, அதாவது அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள். நாம் சில நல்ல செயல்களை செய்தால் அல்லாஹ்விடத்திலே நற்கூலி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் அரபு மொழியில குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல் பிர் என்று சொல்லப்படுகிறது. அறம், நல்லறம் என்று இதற்கு கருத்து வருகிறது. இப்போ நல்லறம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காரியங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களைத்தான் அல் பிர் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் பிர் என்று சொன்னாலே, நல்ல அறம் என்று சொன்னாலே அதிலே முதன்மையாக வரக்கூடியது ஹுஸ்னுல் குலுகி, நல்ல குணம்தான் என்று சொல்கிறார். இப்ப நல்ல குணம்ங்கிறது ஒருத்தர் இருக்கக்கூடிய தன்மை. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை நல்ல அறம் என்று சொன்னாலே நற்குணம்தான் என்று சொல்கிறார் என்றால், ஒருவரிடத்திலே நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவரிடமிருந்து மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்கள் தான், நன்மைகள் தான் வெளிப்படும். அவரை சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த நல்ல குணத்தை கொண்டவர் மூலமாக நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர தீங்கு ஏற்படாது.
அப்போ ஒரு மனிதர் நல்ல குணமுள்ளவராக நல்ல பண்புள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை சுற்றியுள்ளவர்களுக்கெல்லாம் அவரால் நன்மை ஏற்படும், தீங்கு ஏற்படாது. தீய குணமாக இருந்தால் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு நல்ல குணத்தை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதிலே வலியுறுத்துகிறார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணங்களுடைய பலனை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி ஹுல்கிஹி தரஜத ஸாயிம் அல் காயிம் என்று சொன்னார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய நல்ல குணத்தின் மூலமாக நல்ல தன்மையின் மூலமாக இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரே அது அவருடைய கூலியையும், அவருக்கு எப்படி நற்கூலி கிடைக்குமோ அந்த கூலியையும், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார் அல்லவா அவருக்கு எந்த விதமான கூலி கிடைக்குமோ அந்த மாதிரியான கூலிகளை அடைவார் என்று சொன்னார். ஆக நல்ல குணத்திற்கு நல்ல குணத்தோடு நடப்பதற்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல குணங்களிலே ஒன்றாக முக்கியமாக நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள நினைப்பது பெருந்தன்மை. பெருந்தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருந்தன்மை என்றால் என்ன? பெருந்தன்மை என்று சொன்னால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் யாராவது நமக்கு தொந்தரவு கொடுத்தால் கூட அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு நாம் நன்மை செய்வது, அவங்களுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்து வைப்பது, இதுதான் பெருந்தன்மை. நமக்கு இடையூறு செய்கிறார்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், அப்படிலாம் இருந்தால் கூட அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லது மன்னித்து விட்டு அவர்களுடைய தேவைகளை கூட நிறைவேற்றி வைப்பது, அவர்கள் ஏதாவது கஷ்டத்திலே இருந்தால் அதற்கு நிவாரணம் செய்து கொடுப்பது, இப்படியெல்லாம் நடந்து கொள்வது இருக்கிறது. இதுதான் பெருந்தன்மை என்பது. அரபு மொழியில அத்தசாம் என்று சொல்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த தன்மையை வலியுறுத்தி இருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? என்ன சொல்கிறான்? இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். நபியை பார்த்து பேசுகிற விதத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லோருக்குமே இந்த நல்ல வழிமுறையை சொல்லித் தருகிறான். இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், எது மிக நன்மையானதோ அதை செய்து உனக்கு எதிராக வரக்கூடிய தீங்கை நீ தடுத்துக் கொள்வாயாக. இப்போ உங்களுக்கு எதிராக சில பேர் செயல்படுகிறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பதிலடியாக அதே மாதிரியான தீங்கை செய்ய வேண்டும் அல்லது அதை விட பெரிய இடையூறு கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் நீங்க செய்ய வேண்டியது நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வது மூலமாக உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த தீங்கை தடுத்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வே சொல்வது, ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், இப்படி பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கும் யாருக்கு மத்தியிலே விரோதம் இருக்கிறதோ அவரும் கூட உற்ற நண்பராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அப்போ இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், தீங்கு செய்பவர்களுக்கும் அதுபோல உங்களை வெறுப்பவர்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்றால் கூட உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால், நீங்கள் உயர்ந்த தன்மைகள் கொண்டவர் என்று சொன்னால், நீங்கள் அதே போன்ற பதிலடி கொடுக்காமல் நீங்கள் நன்மையாக அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விரோதம் மறைஞ்சி அவர்கள் உங்களுக்கு நெருங்கிய உற்ற தோழராகவும் ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பான பலனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிற விதத்தில தான் ஒருமையாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே பேசுகிறான். நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையுடைய நடைமுறையில பார்த்தாலும் கூட அவருடைய பண்பு இந்த மாதிரி தான் இருந்திருக்குதுங்கிறத நாம நிறைய நிகழ்வுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்கள்ல இப்படியும் ஒரு பண்பு சொல்லப்படுகிறது. அதாவது அவரை நோக்கி வரக்கூடிய தீங்குக்கு தீங்கையே பதிலாக கொடுக்க மாட்டார், மாறாக நன்மை செய்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர் பண்புகளிலே ஒன்றாக ஹதீஸ்களிலே சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அதையும் சொல்கிறார். அப்போ நாம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டிருக்கக்கூடிய வழிமுறைப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முக்கியமாக இந்த அதாவது பிறருடைய குற்றம் குறைகளை மன்னித்து பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது என்கிற அந்த பண்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹை பார்த்து பேசும்போது தங்களை சுற்றி உள்ள தோழர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்கள் ஏதாவது குற்றம் குறைகள் செய்து விட்டால் அவர்களை நீங்கள் மன்னியுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும் மாத்திரமல்ல, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், காரியங்களிலே முக்கியமான விஷயங்களிலே அவர்களை வைத்து நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றது ஃபஅஃபு அன்ஹும் என்று ஒரு வார்த்தை முதல் இந்த அறிவுரையில ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய அறிவுரையில இதை முதலாவதாக சொல்கிறான். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னிப்பீராக என்று சொல்கிறான். அப்போ சுற்றி இருக்கக்கூடியவங்க மனிதர்கள் தான். அப்போ அந்த சஹாபாக்களிடமிருந்து எத்தனையோ மனசை சங்கடப்படுத்தக்கூடிய காரியங்கள் வரலாம், எத்தனையோ தவறுகளை செய்யலாம், உங்களை பற்றி கூட குறை பேசலாம். இது எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் எந்த விதத்தில் அவர்கள் தவறு செய்தாலும் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றார். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் எதையும் நானாக முடிவெடுப்பேன் என்கிற நிலை இல்லாமல் அவர்களோடு அவரை வைத்து ஆலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டுகிறான். தவறு செய்தால் உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் தான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் என்றாலும் கூட நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறை மன்னிக்க வேண்டும், மாத்திரமல்ல அல்லாஹ்விடத்திலும் அவர்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்திருக்கிறான். அது மாதிரி நீங்க பாருங்க, மன்னிக்க வேண்டும். மனிதர்கள் அதாவது நல்லவர்களாக இருந்தாலும் கூட சில சமயத்தில ஒரு கோபத்தில அல்லது உணர்ச்சி வசப்படும் போது மூடத்தனமாக நடந்து கொள்வார்கள், தவறான பேச்சுக்களை பேசி விடுவார்கள். இப்படியெல்லாம் செய்கிற நடைமுறை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டா கூட நீங்க மன்னிச்சு அவர்களை அனுசரிக்கிற பண்பை கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல நான் முதல்ல சொன்ன வசனம் மாதிரியே இந்த வசனத்திலையும் ஒருமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்கிற வார்த்தையாகத்தான் சொல்கிறான். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்று ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தால் அது நமக்கும் தான். ஆனால் இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மட்டும் பார்த்து பேசுகிற விதத்தில் அமைந்திருக்கிறது. நாம் பார்க்கிறோம், ஹுதில் அஃவ வஅம்ர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். இது 7வது சூராவுல 199வது ஆயத்தாக வந்திருக்குது. அல்லாஹ் தஆலா இதுல சொல்றது என்ன? ஹுதில் அஃவ, மன்னிக்கும் தன்மையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்கும் தன்மையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். வஅம்ர் பில் உர்ஃபி, நன்மையை ஏவுகிற காரியத்தை, நன்மையை நீங்கள் ஏவ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்து சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். வஅரித் அனில் ஜாஹிலீன், மூடத்தனமாக நடந்து கொள்பவர்களை நீங்கள்
கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். புறக்கணித்து விடுங்கன்னு சொன்னா சில பேர் நாம பார்க்குவோம், அதாவது நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏடா கூடமாக பேசுவார்கள். சில நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், திடீரென்று ஏதோ ஒரு கோபத்துல சம்பந்தம் இல்லாமல் பேசுவார்கள், அடிதடியை ஆரம்பிப்பார்கள், மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அப்போ நல்ல ஆளுதான், விவரம் உள்ளவங்க தான், உணர்ச்சி வசப்படும் போது இந்த மாதிரி மூடத்தனமாக நடந்து கொள்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஜாஹிலி என்று சொல்கிறான். அசல் அவர்கள் அறியாமை உள்ள மனிதர்கள் அல்ல. அவர்கள் உணர்ச்சி வசப்படும் போது அல்லது கோபப்படும் போது, ஏதேனும் அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர்களுடைய அந்த பதைப்பதப்புல படபடப்புல என்ன பேசுறோம்னு தெரியாம, எப்படி நடந்துக்கிறோம்னு தெரியாம நடந்துக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். அந்த நேரத்துல போய் நாம பார்க்கிறோம், சில பேரு உணர்ச்சி வசப்படும் போது என்ன பேசுறேன்னு தெரியாம பேச ஆரம்பிப்பாங்க, அசிங்கமாக, அதாவது அதுவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது. இப்படி நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டான்னு சொன்னா இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப அதுக்கு நேரடியாக அதே சமயத்துல அப்படியே நீங்கள் பதில் சொன்னீங்கன்னு சொன்னா இன்னும் அது என்ன பெரிதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது. இந்த மாதிரி மூடத்தனம் வந்து விடுகிறது என்றால் அறிவாளிகளுக்கும் விவரமானவர்களுக்கும் கூட உணர்ச்சி வசப்படும் போது, பதட்டப்படும் போது மூடத்தனமான தன்மை வந்து விடுகிறது. அதனால்தான் வார்த்தைகள் எல்லாம் தவறாக மோசமான வார்த்தைகளாக வந்து விடுகிறது. அல்லாஹ் சொல்றான், அந்த சமயத்தில் வாரிதானின் ஜாஹினி, இப்படி மூடத்தனமாக நடந்து கொள்ளும் போது நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், அப்போதைக்கு பேசாதீர்கள், அவர்கள் அமைதியாகட்டும், அமைதியான பிறகு நீங்கள் அவருடைய குறையை நீங்கள் சொல்லி காட்டலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு எதிராக மோசமாக பேசக்கூடியவர்களாகட்டும், எதிராக செயல்படக்கூடியவர்களாகட்டும், அப்படி நடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் மன்னிக்கும் பண்பை கை கொள்ள வேண்டும். மூடத்தனமாக நடக்கும் பொழுது நீங்கள் புறக்கணித்து விட வேண்டும். அது மாதிரி இன்னொரு வசனம் பாருங்க, ஃபாஃப் அன்ஹும் வஸ்ஃபஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இது 5வது சூராவுல வரக்கூடிய ஒரு வசனம். ஃபாஃப் அன்ஹும், அவர்களை மன்னிப்பீராக, வஸ்ஃபஹ், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு வழிகாட்டுகிறான். இந்த வழிகாட்டுதல் எல்லாம் நமக்கும் சொல்லப்படுவதுதான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாலும் கூட இது நாமும் பின்பற்றி நடக்க வேண்டிய முக்கியமான வழிகாட்டுதல். அதாவது பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு இடையூறு செய்பவர்கள் இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் அதற்கு நிகராக நாமும் இடையூறு செய்ய வேண்டும் என்கிற ரீதியில போகாமல், அவர்களை கண்டுகொள்ளாமல், அவருடைய அந்த தீங்கை கண்டுகொள்ளாமல் விட்டு நமக்கு வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு நன்மையும் செய்வதுதான் பெருந்தன்மை என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருந்தன்மையான தன்மையோடு தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வாழ்ந்திருப்பதை, குறிப்பாக அவருடைய நபித்துவ வாழ்க்கையில இந்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த பெருந்தன்மையோடு வாழ்ந்திருப்பதை, எல்லோரோடும் பெருந்தன்மையோடு நடந்திருப்பதை நாம் ஹதீஸ்கள் வாயிலாக, வரலாறு வாயிலாக நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, அவர்களை சுற்றிக்கக்கூடிய சஹாபாக்களிடம் மாத்திரம் அப்படி நடந்து கொள்ளவில்லை. பெருந்தன்மை கொண்டவர்களாக, குற்றம் குறைகளை கண்டுகொள்ளாமல் விடுபவர்களாக நடந்து கொள்ளவில்லை. எதிரிகளோடு கூட பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட சம்பவங்கள் எல்லாம் கூட இருக்கிறது. அது மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது போர்க்களமாக இருந்தாலும் சரி, அல்லது சமாதான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களோ தங்களுடைய குடும்பத்தினரோ அல்லது கொடுக்கல் வாங்கல், இப்படி எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை என்பது மற்றவர்களுக்கு இன்னல் கொடுக்காத, மற்றவர்கள் கடுமையாக நடந்து கொண்டாலும் அதை கண்டுகொள்ளாமல் பெருந்தன்மையாக அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடைமுறை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையாக இருந்தது என்பதை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடுமையாக
எதிரியாக நடந்து கொண்ட, அதாவது இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச காலத்திலிருந்து மக்கா வெற்றி வரை மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர் தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கா வெற்றி பெறக்கூடிய அந்த நாளிலே தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார். அதுவரை இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதி. எந்த அளவுக்கு பெரிய விரோதின்னு சொன்னா, பத்ரு போர் நடந்ததுக்கு காரணமே அவர்தான். அவர் தப்பிக்கிறதுக்காக குறைஷிகளை கூப்பிட்டாரு. அப்போ குறைஷிகள் படையெடுத்து வந்தாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவரு காரணமாக இருக்கிறார். அது மாதிரி பத்ரு போர்ல இந்த குறைஷிகள் தோல்வி அடைஞ்சதுனால 2வது வருஷம் பத்ரு போர் நடந்துச்சு, 2வது வருஷம். அதுல அவங்களுக்கு கடுமையான தோல்வி ஏற்பட்டதுனால எல்லாரும் கூடி இதுக்கு, இந்த தோல்விக்கு நாம முஸ்லிம்களுக்கு பதிலடி கொடுக்கணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம், கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அவங்க மேல போர் தொடுக்கணும் என்று திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டம் தீட்டி யார் அதற்கு தளபதியாக தலைமையேற்று போக வேண்டும் என்று சொன்னால் இந்த அபூ சுஃபியான் தான் போக வேண்டும் என்று சொல்லி குறைஷிகள் முடிவெடுத்தார். ஏன்னு சொன்னா அவர்தான் இஸ்லாத்திற்கு ஒரு கடுமையாக விரோதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய, அந்த குஃபுர் அடிப்படையில வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் திறமையானவராகவும் இருக்கிறார் என்ற அடிப்படையில அவரைத்தான் இந்த உஹது, அதாவது பத்ருக்கு பழி வாங்குவதற்காக உஹது போருக்கு தளபதியாக இருக்க வேண்டும் என்று குறைஷிகள் முடிவு செய்தார்கள். அப்படித்தான் தளபதியாக வந்தார். யாரு? அபூ சுஃபியான். மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உஹதுல கடுமையான முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. வெறும் பாதிப்பு, கொல்லப்பட்ட ஷஹீதுகள் அதிகம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல. என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த குறைஷி படையினர் கொலை செய்யப்பட்ட முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய உடலை எல்லாம் சிதைச்சாங்க. கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய உடல்களை போய் கால் கைகளை வெட்டுறது, முகத்தை வாளால வெட்டி சிதைக்கிறது, கோரப்படுத்துறது, இந்த மாதிரி பலவிதமான கொடுமைகளை செய்தார்கள். நிறைய உடல்களை சஹாபாக்களுடைய கொல்லப்பட்ட பிறகு இப்படியெல்லாம் முஸ்லிம்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில வந்திருந்த, அந்த குஃப்ர்ல இருக்கும் வந்திருந்த அந்த மக்கள், அந்த காஃபிர்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுமை செஞ்சாங்க. அதுலதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உடலும் கூட கோரப்படுத்தப்பட்டிருந்துச்சு. நமக்கு எல்லாம் தெரியும், அவங்களுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை எடுத்து கடிக்கப்பட்ட அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆக இப்படியான கொடுமைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு. யாருடைய தலைமையில அப்படின்னு சொன்னா அபூ சுஃபியானுடைய தலைமையில வந்த படைதான். இந்த நல்லா கவனிக்கணும். இந்த போர் முடிஞ்சு முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்திலே வெற்றி, இந்திய பகுதியில பின்னடைவு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மலை குன்றுகளிலே ஏறி இருக்கிறார்கள், மறைந்து இருக்கிறாங்க. இந்த முஷ்ரிக்கள் தரப்பு சரி போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போற நேரத்துல சில விஷயங்கள் கீழே இருந்துட்டு, மலைக்கு கீழே இருந்துக்கிட்டு அபூ சுஃபியான் சத்தமாக பேசுறார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு, அப்படி அவரு போற நேரத்துல அபூ சுஃபியான் சொல்லிட்டு போறாங்கன்னா, நிறைய உங்களுடைய, அதாவது சஹாக்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்குது. இதை நான் சொல்லல, நான் இப்படி செய்யுங்கன்னு சொல்லல, ஆனாலும் எனக்கு அதிலே வருத்தம் இல்லை. உடல்களை சிதைச்சு போட்டிருக்காங்க. அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் இருக்கிறாங்க, பின்னாடி மலை குன்றுகளுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. வேற என்ன சொல்றான்னு சொன்னா, உடல்களை எல்லாம் எங்களுடைய மக்கள், எங்களுடைய மக்கா குறைஷிகள் உங்களுடைய ஷஹீதுகளுடைய உடல் எல்லாம் சிதைச்சு போட்டிருக்காங்க. அதுக்கு அப்படி நான் உத்தரவு போடல, ஆனா அதுல எனக்கு வருத்தம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போறார். இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டவர் கடைசியாக, அதாவது ஹந்தக் யுத்தம் நமக்கு தெரியும், முஸ்லிம்கள்
முஸ்லிம்களை முழுமையாக அழிப்பதற்கான ஒரு போர். ஏன்னு சொன்னா அரபு குலங்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டிட்டு வந்து மதீனாவை முற்றுகையிட்டாங்க. அப்போ அகழ்கள் தோண்டி மதீனாவை தற்காத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எல்லா அரபு கோத்திரத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு வந்து முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிக்கணுங்கிறதுக்கு வந்த அந்த 10,000க்கும் மேற்பட்ட அந்த வீரர்களை கொண்ட அந்த படைக்கு தளபதியாக வந்ததும் இந்த அபூ சுஃபியான் தான். என்னன்னு சொன்னா பாருங்க, கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவை நெருங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மக்காவுக்குள்ள நுழைய போறாங்க. மக்கா குறைஷிகளுக்கு ரசூலுல்லாஹையும் படையும் இஸ்லாமிய படையும் எதிர்ப்பதற்கான எந்த சக்தியும் கிடையாது. அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான படை வந்துருச்சு. இந்த அன்னைக்கு தான் இரவு வந்து ரசூலுல்லாஹை சந்திக்கிறாங்க. யாரு? அபூ சுஃபியான். அடுத்த நாள் காலையில தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்போ அதாவது மக்கா வெற்றி நடக்க போகுது இன்னும் ஒரு சில மணி நேரத்துல மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையறதுக்கு தயாராகிட்டாங்க. சுபஹ் நேரத்துல அந்த நேரத்திலே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த வரலாறை எல்லாம் நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் விரிவாங்க. அப்போதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இவ்வளவு இந்த 20 வருஷ காலத்தையும் தாண்டி அவர் எதிரியாகவே இருந்தார். ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்கிறார். எப்போன்னு சொன்னா வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்லாத்தை ஏற்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல முஸ்லிமாக சிறந்த முஸ்லிமாக வாழ்ந்தார்கள் என்பது தனி விஷயம். அவர்களை நாம் இப்போது குறை சொல்லக்கூடாது. ஆனா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பெருந்தன்மை இருக்கிறது இல்லையா, அதை நாம் பார்க்க வேண்டும். இப்பதான் இன்னைக்குதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இவ்வளவு காலம் எத்தனை நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் இன்றைக்கு வேறு வழியே இல்லாத சூழ்நிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. அப்படி இருந்தாலும் கூட அவருக்கென்று ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள். அவருக்கென்று ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது மக்காவில, அதற்குரிய ஒரு மதிப்பை கொடுத்தார்கள். என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு மக்காவுக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம், எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இதை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம். ஆனா பொதுமக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு அவங்கவுங்க வீட்டை அடைத்துக் கொள்ள வேண்டும். யாரு வெளியே வந்து நிக்க கூடாது. இது ஒண்ணு. இப்படி யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு, அவங்க எல்லாம் தாக்கப்பட மாட்டார்கள். இன்னொன்னு, யாரெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமிலே வந்து உட்கார்ந்து கொண்டார்களோ, அந்த அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே வந்து உட்கார்ந்து கொண்டார்களோ இருந்து கொண்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களும் தாக்கப்பட மாட்டார்கள். அதே போல யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் சென்று விட்டார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு உண்டு, அவர்களும் தாக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார். அப்போ இவ்வளவு பெரிய கடுமையான விரோதியாக இருந்தவர், பல நூற்றுக்கணக்கில் முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர், அதுவும் மக்கா வெற்றி கிடைக்கிறது முஸ்லிம்களுக்கு என்ற அந்த கிடைக்கிறது என்கிற அந்த சூழ்நிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவரை கண்ணியப்படுத்தினார்கள். அவருக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனால் அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையாக நடந்து, இவருடைய வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போய் இருந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, மஸ்ஜிதுல் ஹராமிலே இருப்பவர்களுக்கு எப்படி பாதுகாப்போ அது போல அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுக்கு எப்படி பாதுகாப்போ அது போல இந்த மக்காவின் தலைவர் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ள போய் தஞ்சம் அடைந்தவர்களுக்கும் பாதுகாப்பு என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ எவ்வளவு, அதாவது சொல்லப்போனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்கள் கொல்லப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டதுல வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எப்போதுமே ஒரு கவலை இருந்திருக்கு. அது நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது தெரியும். இப்போ அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் அபூ சுஃபியான் என்பதை எல்லாம் நினைச்சு அந்த நேரத்துல அவர்களை சிறுமைப்படுத்த நினைக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதுதான் இங்கே நாம கவனிக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி
ஏதோ ஒரு சில சமயங்கள் அல்ல, அவருடைய தன்மை எப்போதுமே இப்படித்தான் இருந்திருக்கிறது. நாம் அதே நிகழ்ச்சியில பார்க்கிறோம். மக்கா வெற்றி கிடைச்ச நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழைஞ்சாங்க, காபாவுல போய் தொழுதாங்க, வெளியே வந்தாங்க. மக்காவில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில பெரும் கூட்டமாக இருக்கிறது. அங்கே நாம பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவுடைய வாழ்க்கையில கடுமையான தொல்லைகள் கொடுத்த, துன்பங்கள் கொடுத்த நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, எதிரிகளாக இருந்தவங்க இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, மதீனா வாழ்க்கைக்கு போன பிறகு போர் தொடுத்து இடையூறு செய்த அந்த கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது. எல்லாரும் என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பழிவாங்க போகிறார்களோ என்று பதைப்பதைப்போடு பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அந்த மக்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் நான் என்ன செய்வேன் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம், அதாவது குஃப்ரிலே இருக்கிறார்கள், மக்காவாசிகள் பூராவும் குஃப்ரிலே, இறை நிராகரிப்பிலே இருக்கிறார்கள், இன்னும் முஸ்லிமாகவில்லை. அப்போ அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க நான் என்ன செய்வேன் என்று நீங்க நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அவன் சொன்னாங்கன்னா, ஹைரன், நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அஹுன் கரீம், ஒரு கண்ணியமான சகோதரர், வபுனாஹின் கரீம், கண்ணியமான ஒரு சகோதரருடைய மகன் நீங்கள் அப்படின்ட்டு அங்கே இருந்த அந்த குறைஷி, குஃப்ரில் இருக்கக்கூடிய, இறை நிராகரிப்பில் இருக்கக்கூடிய, இவ்வளவு நாளும் இன்றைய காலை வரை எதிரிகளாக இருந்த அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் சொன்னால், இதுஹபு ஃபன்தும் துலகா, நீங்கள் எல்லாம் செல்லுங்கள், நீங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள், யார் மீதும் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படாது, யாரும் பழிவாங்கப்பட மாட்டீர்கள். குர்ஆன்ல வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள், நான் தத்ரிப அலைக்கும், உங்கள் மீது பழிவாங்குதல் இல்லை என்று சொன்னார்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த வார்த்தையை, அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்தை சொல்லி காட்டி, நீங்க உங்களில் யார் பழிவாங்கப்பட மாட்டார், பழிவாங்குதல் கிடையாது, நீங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிப்பதற்கான எல்லா வாய்ப்பும் வசதியும் இருந்தும், எல்லா விதமான பலமும் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு இடையூறு செய்தவர்களை, தங்களை வெறுத்தவர்களை பெருந்தன்மையோடு நடந்து மன்னித்தார்கள். அவர்களிடத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையாக, பண்பாக இருந்திருக்கிறது. ஆக இப்படி நமக்கு இன்னல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவருடைய குற்றக்குறைகளை மன்னித்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கும் நம்மால் என்ற நன்மைகளை செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நிறைய வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆக நல்ல பண்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பெருந்தன்மை என்கிற இந்த தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். பின்னாடி உள்ளவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, நிற்கிறாங்க மக்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருந்தன்மையோடு நம்மை சுற்றியிருப்பவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையில பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா நிலையிலும் பெருந்தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு சாமானிய மக்கள் கூட அவரிடத்தில் கடுமையாக பேசக்கூடிய நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட
அந்த நிகழ்வுகள்லாம் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னா சாமானிய மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவசரத்துக்கு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறதுக்கு யாருக்கும் ஒட்டகம் இல்லாமல் இருந்ததுனால திடீர்னு ஒருத்தர்கிட்ட அவசரத்துக்கு வாங்கி கொடுக்கறது உண்டு. பிறகு கனிமத்து பொருளாக அல்லது சதக்காவாக ஒட்டகம் வரும்போது கொடுத்துருவாங்க. அப்படி கடனாக வாங்கி இன்னொருத்தருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அவருக்குன்னு ஒரு நாள் நிர்ணயிச்சிருந்தாங்க போல, இந்த ஹதீஸை பார்க்கும்போது தெரியுது. அப்ப அந்த மனிதர், அந்த ஒட்டகம் கொடுத்த மனிதர், நாள் முடிஞ்சு போயிடுச்சு, ரசூலுல்லாஹ் சொன்ன நாள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால அவர் ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது கடுமையாக பேசணும். ஒரு சாமானியர் தான் முஸ்லிம்களிலே ஒருவர், அவர் கடுமையாக பேசுறார். இப்போ கடுமையான வார்த்தைகளை பேசுறார் ரசூலுல்லாஹ்ட்ட. இப்போ சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. உடனே சஹாபாக்கள்லாம் அவரை போய் கண்டிச்சு பிடிக்க போறாங்க, பிடிச்சி அடிக்கிற மாதிரி போறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஊஹு ஃபஇன்ன லிஸாஹிபில் ஹக்கி மகால, அவரை விட்டுருங்க, அவரை நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னு சொன்னா ஹக்கு இருக்கிறது இல்லையா, யாருக்கு அவருக்கென்று ஒரு உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் கூடுதலாக பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவருக்கான உரிமை கிடைப்பது தாமதமானால் அல்லது கொடுக்கப்படவில்லையானால் அந்த உரிமைக்கு உரிமையானவர் கடுமையான வார்த்தைகளை பேசுவது என்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, யாரை பார்த்து பேசுறார்? அவருக்கு சேர்த்து அகில மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அகில மக்களின் தலைவரை பார்த்து அப்படி பேசுகிறார், கடுமையாக பேசுகிறார். ஆனாலும் அவர் சொல்கிறார், அந்த அகில மக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருக்கு அப்படி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி, நான் யார் தெரியுமா, நான் அகில மக்களுக்கெல்லாம் தலைவராக வந்தவன் இல்லையா என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை, கோபப்படவில்லை. இப்படியெல்லாம் பேசுவதற்கு அவர் கொடுக்க வேண்டிய தாமதம் ஆயிடுச்சு, அவர் பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது என்று அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு ஏதும் சொல்லாமல் அவர் தரப்புடைய நியாயம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள், கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் எல்லா நிலையிலும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டதை பார்க்கிறோம். அதே போல அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகளை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எப்படி அணுகியிருக்காங்க, அவங்களுக்கு எதிராக துஆ செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்ட அந்த இறை மறுப்பாளருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று துஆ செய்யலாம். அப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் இறைமறுப்பாளருடைய தொல்லைகள் அதிகமான நேரத்தில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, உது அலைஹிம், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் இந்த ஊரை அட்டுழியம் பண்றாங்க, நீங்க உங்களுக்கு எதிராக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும்போது அந்த துன்பத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சஹாபாக்களும் அனுபவிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கும்போது இவங்களுக்கு எதிராக அல்லாஹ் இவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்யுங்க அப்படி சஹாபாக்கள் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யபஅத்னி தஆனன் வலா நஆனன், அல்லாஹ் என்னை குறை பேசுபவனாக சாபப்படுபவனாக அனுப்பவில்லை, வலாக்கின் பஅத்னி தாயியத்தன் வ ரஹ்மத்தன், என்னை அல்லாஹ் தஆலா அனுப்பியது தாயியா, ஒரு தாயியாக அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில அழைக்கக்கூடியவனாகவும், வ ரஹ்மத்தன் அருளாகவும் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ என்ன தெரியுமா, சஹாபாக்கள் அழிக்கணும்னு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க, வேதனை தாங்க முடியாம. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ, அல்லாஹ் மஹ்தி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தினருக்கு நீ நேர்வழி காட்டு என்று துஆ செய்தார்கள். ஆக இந்த அளவிற்கு அவர்களும் சேர்த்து கொடுமைகளை
அந்த எதிரிகளால் அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட அவர் செய்த துவா எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய மக்கள் நேர்வழிக்கு வர வேண்டும், அவர்களும் இந்த நல்ல பாதைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய துவாவாக இருந்தது. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லா பண்புகளுக்கும் எல்லா நடைமுறைகளுக்கும் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் எப்போதும் பேணி நடந்து கொண்ட இந்த பெருந்தன்மை என்கிற பண்பிலும் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்ய அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وارض عن الخلفاء الراشدين وعن سائر الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.